ஹலோ காய்ஸ்! நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம 10த் புக்ல 2வது இயலுடைய புக் பேக் கொஸ்டின் தான் நம்ம இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, 6லேருந்து 9த் புக் வரைக்கும் உள்ள புக் பேக் கொஸ்டின் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. 10த் புக்ல ஃபர்ஸ்ட் இயலோட புக் பேக் கொஸ்டின் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஓகேவா? ஸோ புக் பேக் கொஸ்டின் நான் இன்னும் படிக்க ஸ்டார்ட் பண்ணல அப்படின்னவங்க, நம்மளுடைய பிளேலிஸ்ட்ல புக் பேக் கொஸ்டின் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து தனியா வந்து ஒரு பிளேலிஸ்ட் போட்டிருக்கோம். ஸோ நீங்க அதில போய் படிங்க. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம பார்க்க போறது 2வது இயலுடைய புக் பேக் கொஸ்டின். ஓகேவா? ஸோ பார்க்கலாமா? ஸோ மொழியை ஆள்வோம். ஸோ இத பார்க்கலாம். படித்துச் சுவைக்க. ஸோ இது என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, ஆல்ரெடி வந்து இந்த பாட்டு குடுத்துருக்காங்க அப்படின்னா, அத ரீட் பண்ணி, அத எழுதினது யாருன்றத நம்ம படிக்கணும். ஸோ அதுக்கான மீனிங் அதெல்லாம் கேட்கறதுக்கு சான்ஸ் கம்மி தான். பட் ஆனா இத எழுதினது யாரு அப்படின்றது கேட்கலாம். ரைட்டா? ஸோ அதனால படிச்சுக்கலாம். அந்த இடம் காற்றே வா! உன்னை பாடாமல் இருக்க முடியாது. ஏனெனில் பாட்டின் மூல ஊற்றே நீதான். பொய்கையிடம் போனால் குளிர்ந்து போகிறாய். பூக்களைத் தொட்டால் நறுமணத்தோடு வருகிறாய். பூங்குழலில் புகுந்தால் இசையாகி விடுகிறாய். எங்களிடம் வந்தால் மட்டுமே அழுக்காகி விடுகிறாய். மரங்களின் ஊமை நாவுகள் உன்னிடம் மட்டுமே பேசுகின்றன. கடல் அலைகள் உன்னோடு மட்டுமே குதித்து கும்மாளமிடுகின்றன. வயலின் பச்சை பயிர்கள் நீ வந்தால் மட்டுமே ஆனந்த நடனம் ஆடுகின்றன. நீ என்ன குதூகலமா, கொண்டாட்டமா, கோலாகலமா? வெகு நாட்களாகவே எனக்கொரு சந்தேகம். விளக்குகளிலிருந்து பறிக்கும் சுடர்களை, பூக்களிலிருந்து திருடும் நறுமணத்தை, வீணையிலிருந்து கவர்ந்த இசையை எங்கே கொண்டு போய் ஒளித்து வைக்கிறாய்? ஸோ இத வந்து பாடுனது யாரு? சொன்னது யாரு அப்படின்னா, அப்துல் ரஹ்மான். ஓகேவா? இப்பாடல பாடுனது யாரு? அப்துல் ரஹ்மான். ஓகேவா? ஸோ இந்த பாட்ட குடுத்து இத யார் எழுதுனான்னு நமக்கு கேட்கலாம். அதனால படிக்கணும். ரைட்டா? அடுத்தது தமிழில் மொழிபெயர்த்து தலைப்பிடுக. ஸோ இது வந்து நமக்கு கேட்டது. இது நாள் வரை கேட்டதில்ல. ஸோ அதனால அடுத்தது போயிரலாம். சொற்களில் மறைந்துள்ள தொகைகளை அடையாளம் கண்டு தொடரில் அமைக்க. இப்ப இன்சொல், எழுகதிர், கீரி, பாம்பு, பூங்குழல் வந்தாள், மலை வாழ்வார், முத்துப்பல். ஸோ இதெல்லாம் குடுத்துருக்காங்க. ஸோ இத என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இது என்ன தொகை அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் அத வந்து தொடர்ல அமைக்க சொல்லியிருக்காங்க. ஸோ நமக்கு இந்த தொடர்ல அமைக்கிறது வந்து நமக்கு கேட்கறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ரைட்டா? நம்ம வந்து இது என்ன தொகைன்னு படிச்சுக்குவோம். ஏன்னா, ஒரு கொஸ்டின் குடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, இது என்ன தொகை கண்டுபிடி அப்படின்னு கேட்கலாம். அதனால தொகைகள நம்ம படிச்சுக்கலாம். ரைட்டா? இன்சொல் அப்படின்னா என்னது? நம்ம இது பார்த்தோனே தெரிஞ்சிரும். இது பண்புத் தொகை தான். எடுத்துக்காட்டு குடுத்துட்டாங்க. ஓகேவா? இன்சொல் அப்படின்னா இனிமையான சொல். ஸோ இது வந்து என்னது? ஒரு பண்பை குறிக்கிறது. பண்புத் தொகை அப்படின்றது நமக்கு தெரியும். இனிமையான சொல் கூறுதல் சான்றோருக்கு அழகு. ஸோ இந்த மாரி சென்டென்ஸ் மேக்கிங் நமக்கு வேண்டாம். அது நம்ம கேட்க மாட்டாங்க. ரைட்டா? அடுத்தது பார்ப்போம். எழுகதிர். எழுகதிர் அப்படின்னா என்னது? வினைத்தொகை. எழுகதிர் அப்படின்றது என்னதுன்னா, வினைத்தொகை. எழுகின்ற கதிர். ஓகேவா? எழுகின்ற கதிர். ஸோ அது என்ன வரும்? வினைத்தொகையில வரும். அடுத்தது கீரி, பாம்பு. ஸோ இது என்ன தொகையில நம்ம சேர்க்கலாம்? கீரியும் பாம்பும். உம்மை தொகையில சேர்க்கலாமா? கீரியும் பாம்பும் உம்மை தொகையில வரும். ரைட்டா? அடுத்தது பூங்குழல் வந்தாள். ஸோ இது என்னது? இது என்ன தொகை? பூங்குழல் வந்தாள் அப்படின்றது. இது வந்து அன்மொழி தொகை. அன்மொழி தொகை அப்படின்றது வந்து பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு மொத்தம் வந்து தொகை சொற்கள் வந்து எத்தன? தொகை மொத்தம் எத்தன? 6 வகை இருக்கு. ஓகேவா? ஸோ அது என்னென்ன வகை? தொகை வந்து ஆல்ரெடி நம்ம பார்த்தாச்சு. ஓகேவா? ஸோ வேற்றுமை தொகைன்னு ஒண்ணு இருக்கு. வினைத்தொகை இருக்கு. பண்புத் தொகை இருக்கு. உவமை தொகை இருக்கு. உம்மை தொகை இருக்கு. ஓகேவா? ஸோ என்னென்ன அன்மொழி தொகை. ஸோ இந்த 6 இது மொத்தம் இருக்கு. அதுல வேற்றுமை தொகை, வினைத்தொகை, பண்புத் தொகை, உவமை தொகை, உம்மை தொகை இதுல எதுலயுமே சேராத தொகையத்தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, அன்மொழி தொகை அப்படின்னு சொல்லுவோம். எதுக்குள்ளயுமே வராது. அது வந்து தனியா இருக்கும். இது எதுக்குள்ளயுமே அடங்காதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ அதத்தான் அன்மொழி தொகைன்னு சொல்லுவோம். ஸோ அதுதான் பூங்குழல் வந்தாள். ரைட்டா? அடுத்தது மலை வாழ்வார். மலை வாழ்வார் அப்படின்றது என்ன தொகை? 7ஆம் வேற்றுமை தொகை. ஓகேவா? மலையின் கண் வாழ்வார். ஓகேவா? அதனுடைய உருபுகள் மறைஞ்சிருக்கிறத தான் நம்ம வேற்றுமை தொகைன்னு சொல்லுவோம். 7ஆம் வேற்றுமை தொகை. அடுத்தது முத்துப்பல். முத்துப்பல்னா முத்து போன்ற பல். ஓகேவா? முத்து போன்ற பல். உவமை தொகை. அது வந்து என்னது? உவமை தொகை. ஓகேவா? ஸோ நோட் பண்ணிக்கோங்க.
நெக்ஸ்ட்டு செய்திகளை படித்து வினாக்களுக்கு விடையளிக்க. பூக்களை பற்றிய அரிய இலக்கிய செய்திகள். பூக்களை பற்றின ஒரு அரிய இலக்கிய செய்திகள். ஸோ இது என்ன செய்யணும் அப்படின்னா கண்டிப்பாக ரீட் பண்ணுங்க. இதிலிருந்து உங்களுக்கு கொஸ்டின்ஸ் எடுக்க முடியும் அப்படின்னா எடுத்துக்கோங்க. ரைட்டா? ஸோ ஃபஸ்ட்டு பார்ப்போம். பூ உண்டு ஆனால் கண்ணிற்கு காட்சி தராமல் காண்டற்கு அரியனவாய் இருக்கும் மலர்கள். ஸோ இது கண்டிப்பாக படிக்கணும். ஆலமலர், பலாமலர் என்ன கொடுத்துருக்காங்க? பூ இருக்கு அதுல. ஆனா கண்ணுக்கு அதிகமா காட்சி தராது. பார்க்கறதுக்கு ரொம்ப அரியதா இருக்கும். அது என்ன மலர் அப்படின்னு பார்த்தோம்னா ஆலமலரும் பலாமலர். ஸோ இது ரெண்டுமே கண்ணுக்கு அந்த அளவு காட்சி தராம அரியதா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? இது என்னது? ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஸோ செகண்ட் கொஸ்டின் பார்ப்போம். மலர் உண்டு பெயரும் உண்டு ஆனால் இதுதான் அது அப்படின்னு சொல்லி நம்ம உறுதியா சொல்ல இயலாத நிலையில இருக்கிற மலர் எது அப்படின்னா சுள்ளி மலர், பாங்கர் மலர். ஸோ நோட் பண்ணிக்கணும். இது கண்டிப்பாக படிக்கணும். ஓகேவா? மலர் உண்டு பெயரும் உண்டு ஆனா இதுதான் அதுன்னு சொல்லி நம்மளால என்ன செய்ய முடியாது, உறுதியா சொல்ல முடியாத நிலையில இருக்கிற மலர்கள் என்ன சொல்றாங்க? சுள்ளி மலர், பாங்கர் மலர். ஓகேவா? அடுத்தது அகவிதழ். அகவிதழ் முதலிய உறுப்புக்கள் இருந்து அவை புறத்தே காட்சிப்படாமல் உள்ளேயே பொதிந்திருக்கும் மலர்கள் என்னது அப்படின்னா அத்தி, ஆலம், கொளிஞ்சி, பலா. ஓகேவா? அக இதழ்கள் இதெல்லாமே இந்த உறுப்புகள் எல்லாமே இருந்து அது என்ன செய்யாது, வெளியே காட்சிப்படாம உள்ளுக்குள்ளே பொதிஞ்சிருக்கும். அந்த மலர்கள் என்னென்ன மலர்கள்? அத்தி, ஆலம், கொளிஞ்சி, பலா. ஓகேவா? அடுத்தது பயன்பாடு நாற்றம் மக்களது விருப்பில் மக்களில் இடம் பெறாமை பொதுவில் ஒதுக்கப்பட்டமை கொண்டு மலரில் சில எளியவை ஆகின்றன. அதாவது பயன்பாடு நாற்றம், அதாவது அவங்களுக்கு வந்து மக்களுக்கு விருப்பம் இல்லாம, ஓகேவா, பொதுவில் ஒதுக்கப்பட்டவை, அதாவது நமக்கு பிடிக்காது, இது ஒரு மாதிரி ஸ்மெல் அடிக்குது, இதெல்லாம் பிடிக்கும், அந்த மாதிரி ஒதுக்கி வச்ச மலர்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா நெருஞ்சி, எருக்கு, பூளை, குறியிப்பூளை, வேளை, ஊமத்தம், கள்ளி, முருங்கை. ஸோ இதெல்லாம் அதிக அளவு மக்கள் இன்ட்ரெஸ்ட் காட்டாத மலர்கள். ஓகேவா? அடுத்தது இலுப்பை பூக்கள் இனிப்பானவை. இலுப்பை பூ எப்படி இருக்குமா? இனிப்பா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. கரடிகள் மரத்தின் மீதேறி அவற்றை பறித்து உண்ணும். கரடிகளுக்கு பிடிச்ச பூ என்னவா? இலுப்பு பூ. அது மரத்துக்கு மேலே ஏறி அதை பறித்து சாப்பிடுமா கரடிகள். பாதிரி பூ குடிநீருக்கு தன் மனத்தை ஏற்றும். மூங்கில் பூவில் காய் தோன்றி கனியாகி அதிலிருந்து ஒரு வகை அரிசி வருமா, அதுதான் மூங்கில் அரிசின்னு சொல்றாங்க. மூங்கில் பூல இருந்து காய் வந்து கனியாகி, ஓகேவா, பூ வந்து காய் வந்து கனியாகி அதிலிருந்து ஒரு அரிசி வரும், அது மூங்கில் அரிசின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ இதான் 5வது. ஸோ இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே நல்லா படிச்சுக்கோங்க. ஸோ இதை ஃபுல்லாக வந்து சொன்னது யாரு? பூக்களை பற்றின அந்த அரிய செய்திகள் சொன்னது கோவை இளஞ்சேரன். இதையும் படிக்கணும். ஓகேவா? அடுத்தது கொஸ்டின்ஸ் இதில் கொடுத்துருக்காங்க. மலர் உண்டு பெயரும் உண்டு. இந்த தொடரை ஒரு தொடராக மாற்றோம்னா எப்படி போடலாம்? மலருக்கு பெயரும் உண்டு, அப்படி இல்லைன்னா மலருக்கு பெயர் உண்டு அப்படின்னு போடலாம். மலருக்கு பெயர் உண்டு. ஓகேவா? அடுத்தது அரும்பாகி மொட்டாகி பூவாகி என்பதை ஒத்து அமைந்துள்ள தொடர் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அரும்பாகி மொட்டாகி பூவாகி அப்படின்றது எதுக்கு பொருந்தும் அப்படின்னா அக இதழ் முதலிய உறுப்புகள் இருந்த புறத்தே காட்சிப்படாமல் உள்ளேயே பொதிஞ்சு இருக்கிறது தான் என்ன சொல்றாங்க? அரும்பாகி மொட்டாகி பூவாகி அப்படின்றத ஒத்துள்ள தொடர். அடுத்தது நீங்கள் அறிந்த இரு பூக்களின் பெயர்களையும் பயன்களையும். ஸோ இது இது கேட்க மாட்டாங்க. அடுத்தது வந்துலாம் அரிய மலர். அரிய அப்படின்றது என்ன சொல்லுது? காலம் காமிக்கல. ரைட்டா? மலர் அரிய அப்படின்றது என்னது? ஆன்ற சவுண்டு வருது. மலர்ன்ற ஒரு பெயர் சொல் வச்சு முடிஞ்சிருக்கு. இது என்னது? பெயரச்சம். ஆனா பெயரச்சத்துல நம்ம 2 வகை படிச்சிருக்கோம். தெரிநிலை பெயரச்சம், குறிப்பு பெயரச்சம் அப்படின்னு சொல்லி. ரைட்டா? இப்ப காலம் நமக்கு காமிக்குது அப்படின்னா அது என்ன சொல்லுவோம் நம்ம? தெரிநிலை பெயரச்சம்னு சொல்லுவோம். காலம் காட்டாம வந்துச்சுன்னா அதை குறிப்பு பெயரச்சம்னு சொல்லுவோம். இப்ப அரியங்கிறது நமக்கு காலம் காட்டலை, அப்ப இது என்னது? குறிப்பு பெயரச்சம். ஓகேவா? ஸோ இதெல்லாம் பெயரச்சம் வினையச்சம் ஆல்ரெடி நம்ம பார்த்தாச்சு. ஸோ இதை பற்றி டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம இலக்கண பாட்டில் போய் பார்த்துக்கோங்க. ரைட்டா? அடுத்தது இந்த தொடரில் பொருந்தா பொருள் தரும் மயங்கொலிகளை மாற்ற சொல்லியிருக்காங்க. இலுப்பை
பூக்கள் இனிப்பானவை. கரடிகள் மரத்தின், இந்த ரா வரும், மரத்தின் மீதேறி. அவற்றை பறித்து, என்ன வரும், பறித்து உண்ணும். பாதிரிப்பூ, பாதிரிப்பூ குடிநீருக்கு தன் மணத்தை ஏற்றும், மணத்தை ஏற்றும். ஓகேவா, அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு வாழ்த்து மடல். ஸோ இது நமக்கு கேட்க மாட்டாங்க. அடுத்தது வந்து பாரதியின் வசன நடை, சிட்டுக்குருவி. இதை பற்றி, சிட்டுக்குருவி பற்றி ஏதாவது இருக்கா நம்மளால் இதிலிருந்து கேப்சர் பண்ண முடியும்னா அதை நம்ம எடுத்துக்குவோம். சிறுதானியம் போன்ற மூக்கு, சின்ன கண்கள், சின்ன தலை. இதை நம்ம வந்து இமேஜின் பண்ணி படிக்கலாம், ரொம்ப நல்லா இருக்கும். ரைட்டா? சிறு தானியம் போல மூக்கு, சின்ன கண்கள், சின்ன தலை, வெள்ளை கழுத்து, அழகிய மங்கள் வெண்மை நிறமுடைய பட்டு போர்த்த ஒரு வயிறு, கருமையும் வெண்மையும் கலந்த சாம்பல் நிறத்திலாகிய பட்டு போர்த்த முதுகு, சிறிய தோகை, துளி துளி கால்கள். இத்தனையும் சேர்த்து ஒரு பச்சை குழந்தையின் கைப்பிடியிலே பிடித்து விடலாம். இவ்விதமான உடலை சுமந்து கொண்டு என் வீட்டிலே 2 உயிர்கள் வாழ்கின்றன. அவற்றில் ஒன்று ஆண், மற்றொன்று பெண். ஸோ இது போன்று உங்களுக்கு பிடித்த ஏதேனும் ஒன்றை பற்றி வசன நடையில் எழுத சொல்லியிருக்காங்க. சரி, ஓகே. ஸோ இதிலேருந்து நம்ம ஆப்டிடியூட் கொஸ்டின் எடுக்க முடியல. பட் நான் ரீட் பண்ணும்போது நம்ம சிட்டுக்குருவியோட இது வந்து இமேஜினாக நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு, அடுத்தது மொழியோடு விளையாடு. ஸோ சொல்லை கண்டுபிடித்து புதிரை விடுவிக்க. ஸோ புதிர் பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. புதிர்லாம் நமக்கு கேட்க மாட்டாங்க, பட் இருந்தாலும் நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா படிச்சுக்குவோம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, முதல் 2ஐ நீக்கினாலும் வாசனை தரும், நீக்காவிட்டாலும் வாசனை தரும். ஸோ வாசனை அப்படின்றதுக்கு இன்னொரு பேர் என்னது? நறுமணம். கரெக்டா? வாசனைன்றதுக்கு இன்னொரு பேர் நறுமணம். ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க? முதல் 2ஐ நீக்கினாலும் சரி, நீக்காட்டினாலும் சரி மனம் தரும். மனம் நறுமணம். ஓகேவா? அடுத்தது பழமைக்கு எதிரானது, எழுதுகோலில் பயன்படுமா? என்னது? புதுமை. பழமைக்கு எதிரானது என்னது? புதுமை. அடுத்தது, இருக்கும்போது உருவம் இல்லை, இல்லாமல் உயிரினம் இல்லை. இருக்கிறப்போ அதுக்கு உருவம் கிடையாது, இல்லாம எந்த உயிருமே கிடையாது. என்னது? காற்று. அடுத்தது, நாலெழுத்தில் கண் சிமிட்டும், கடை 2இல் நீந்தி செல்லும். விண்மீன். விண்மீன் என்ன செய்யும்? கண் சிமிட்டும். லாஸ்ட் 2 நீந்தி செல்லும், மீன். ஓகேவா? ஓரெழுத்தில் சோலை, 2 எழுத்தில் வனம். ஓரெழுத்தில் சோலை, 2 எழுத்தில் வனம், காடு. கானா சோலை. ரைட்டா? 2 எழுத்தில் வனம், காடு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு, அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நயமிகு தொடர்களை படித்து அதுக்கு ஏற்ற தலைப்புகள், அதாவது நம்மளா வந்து என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா அதுக்கு ஒரு தலைப்பு கொடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்து இது நாள் வரை கேட்டதில்லை. ஸோ நான் கேட்பாங்களா அப்படின்றது நமக்கு தெரியாது. பட் வந்து நம்ம லைட்டாக பார்த்துக்குவோம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, கொளுத்தும் வெயில் சட்டென தணிந்தது, வானம் இருண்டது, வாடை காற்று வீசியது. ஸோ இதுக்கான ஹெட்டிங் என்ன கொடுக்கலாம்? கீழே அந்த இதுக்கு ஒரு ஹெட்டிங் கொடுத்துருக்காங்க, காற்றின் பாடல் அப்படின்னு கொடுக்கலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், புவி சிலிர்த்தது, மண்ணிலிருந்து சின்னஞ்சிறு மொட்டு முகிழ்த்தது, அச்செடியை வரவேற்கும் விதமாக பக்கத்து செடிகள் தலையாட்டி மகிழ்கின்றன. ஸோ இதுக்கு என்ன நம்ம தலைப்பு கொடுக்கலாம்? ஒரு மொட்டு வர்றதை பற்றி தான் இதில் இருக்குது. ஸோ மொட்டின் வருகை அப்படின்னு கொடுக்கலாம். ஓகேவா? தேர்ட் ஒன், சோலைக்குள் சத்தமில்லாமல் வீசியது தென்றல், பூக்கள் அதன் வருகையை உணர்ந்து நறுமணத்துடன் வரவேற்கின்றன. பூவாசம் கலந்த தென்றலில் வண்டுகள் மிதந்து சென்று மலர்களில் அமர்கின்றன. ஸோ இதில் எதை சொல்லியிருக்காங்க? சோலைக்குள் சத்தமில்லாமல் வீசியது தென்றல், ஒரு காற்று வீசுது, பூக்கள் அதன் வருகையை உணர்ந்து நறுமணத்தோடு அதை என்ன செய்யுது? வரவேற்குது. பூவாசம் கலந்த தென்றலில் வண்டுகள் மிதந்து சென்று மலர்களில் அமர்கின்றன. ஓகேவா? ஸோ இதுக்கு வந்து என்ன கொடுக்கலாம் அப்படின்னா மிதக்கும் வாசம் அப்படின்னு கொடுக்கலாம்.
ஸோ உங்களுக்கு எது விருப்பமோ நம்ம அது குடுத்துக்கலாம். ஸோ இது வந்து நமக்கு கேட்க மாட்டாங்க. சும்மா நம்ம ரீட் பண்ணிக்கிறோம். இதுவும் கேட்டுட்டா என்ன செய்றது அப்படின்றதுக்காக தான். ஓகேவா? அடுத்தது இரவின் இருள் அமைதியில் இரைச்சலாய் சில சுவர் கோழிகள். வறண்ட வானத்தின் இருண்ட புழுக்கம். மழைக்கு ஏங்கும் புவி வெப்பப் பெருமூச்சு விடும். கசகசத்த உயிரினங்கள். ஸோ இதுக்கு என்ன பேர் குடுக்கலாம்? உயிர்ப்பின் ஏக்கம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு நின்றுவிட்ட மழை தரும் குளிர். சொட்டு சொட்டாக விளிம்புகளிலிருந்தும் மரங்களிலிருந்தும் விழும் மழைநீர் பட்டுச் சிலிர்க்கும் உயிரினம். நின்றுவிட்ட மழை தரும் குளிர். சொட்டு சொட்டாக விளிம்புகளிலிருந்தும் மரங்களிலிருந்தும் விழும் மழைநீர் பட்டுச் சிலிர்க்கும் உயிரினம். ஸோ இதுக்கு என்ன குடுக்கலாம்? நீரின் சிலிர்ப்பு. அடுத்தது இதுல வந்து கீழ அவங்களே குடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு ஆப்ட்டானத நம்ம இதுல எழுதணுமா? ஓகேவா? ஸோ அப்ப இது வந்து நமக்கு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா, இப்ப என்ன குடுத்துட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கீழயே வந்து குடுத்துருக்காங்க. ஸோ இதுல ஏதாவது வச்சு ஃபில் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. நமக்கு அப்ப இதுல என்ன கேட்கலாம் அப்படின்னா, இப்ப ஒரு 3 ஒன் இப்ப கேட்கறாங்கன்னா, இதுலருந்து ஒரு 4 இத குடுத்துருப்பாங்க. இதுல எது அதுக்கு ஆப்ட் ஆகும்னு கேட்பாங்க. ஸோ ஏற்ற தலைப்பு எது அப்படின்னு கேட்கலாம். ஸோ அதனால இது வந்து கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ கண்டிப்பா படிங்க. ஸோ இது முன்னாடி வந்து ஃபர்ஸ்ட்டு நம்ம கேட்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி நினச்சோம். ஸோ ஏற்ற தலைப்புகள்னா நம்மளா தலைப்பு வந்து குடுக்குற மாதிரி. பட் ஆனா வந்து கீழ குடுத்துருக்காங்க. அதனால இது கேட்பாங்க. ஏதாவது ஒண்ண குடுத்துட்டு கீழ இந்த 4ல ஏதாவது ஒண்ண தூக்கி போடுங்கன்னு சொல்லி குடுத்துட்டாங்க அப்படின்னா, நம்ம வந்து இதுக்கான தலைப்பு ஏதோ அத நம்ம சொல்லணும். ஓகேவா? அதனால படிச்சுக்கோங்க. அடுத்தது குயில்களின் கூவலிசை. புல்லினங்களின் மேய்ச்சலும் பாய்ச்சலும். இலைகளின் அசைவுகள். சூறைக்காற்றின் ஆலோலம். ஸோ இதுக்கு இதுல ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கு என்ன குடுத்திருந்தாங்க அப்படின்னா, காற்றின் பாடல். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன்னு செகண்ட் ஒன்னுக்கு மொட்டின் வருகை. தேர்ட் ஒன் மிதக்கும் வாசம். ஃபோர்த் ஒன் உயிர்ப்பின் ஏக்கம். ஃபிஃப்த் ஒன் நீரின் சிலிர்ப்பு. அப்போ சிக்ஸ்த் ஒன்னுக்கு வனத்தின் நடனம் சொல்லலாமா? ஸோ இந்த கொஸ்டினுக்கு என்ன பண்ணலாம்? ஏற்ற தலைப்புகள் கீழே கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால இதை வந்து கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. படிங்க. அடுத்தது அகராதியில் காண்க. அகராதியில் காண்க என்னென்ன கொடுத்துருக்காங்க? அகன்சுடர், ஆர்கலி, கட்புல், கொடுவாய், திருவில். அகன்சுடர் அப்படின்னா அகன்ற சுடர். ஓகேவா? அகன்சுடர் அப்படின்னா அகன்ற சுடர். ஆர்கலி, ஆர்கலினா கடல்னு சொல்லலாம், மழைன்னு சொல்லலாம், வெள்ளம் இல்லைன்னா பேரொளி, ஆரவாரம். ஸோ இதெல்லாமே சொல்லலாம். கட்புல் அப்படின்னா ஓர் புலவன். கட்புல்னா என்ன மீனிங்? ஓர் புலவன். கொடுவாய் அப்படின்னா ஒரு மிருகம் இல்லைன்னா பழிச்சொல், புலி, குருளை, வளைந்த வாய். ஸோ இந்த மாதிரி மீனிங்ல வரும் கொடுவாய். திருவில் அப்படின்றது இந்திரவில். திருவில்னா என்னது? இந்திரவில். ரைட்டா? நெக்ஸ்ட் நிற்க அதற்கு தக. ஸோ இதெல்லாம் நமக்கு கேட்க மாட்டாங்க. அடுத்தது கலைச்சொல் வந்துரும். கலைச்சொல் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். படிச்சிருவோமா? கலைச்சொல் வந்து கண்டிப்பாக கேட்காத கொஸ்டின் பேப்பர் இருக்காது. இதுலேருந்து 10 கொஸ்டின் வரும் அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி வந்து நம்ம டிஎன்பிஎஸ்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால கலைச்சொல் நல்லா படிங்க. 10 கொஸ்டின் அட்டன் பண்ணிங்கன்னா 15 மார்க் நம்ம கையில். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் இதில் பார்க்கலாம். ஸ்ட்ரோம்னா என்னது? புயல். ஸ்ட்ரோம்னா புயல். டோர்னடோ அப்படின்னா சூறாவளி. டோர்னடோனா சூறாவளி. டெம்பஸ்ட் அப்படின்னா பெருங்காற்று. டெம்பஸ்ட்னா என்னது? பெருங்காற்று. லேண்ட் ப்ரீஸ் அப்படின்னா நிலக்காற்று. லேண்ட் ப்ரீஸ்னா என்னது? நிலக்காற்று. சீ ப்ரீஸ்னா கடல் காற்று. சீ ப்ரீஸ்னா கடல் காற்று. விரில் விண்டுனா சுழல் காற்று. விரில் விண்டுனா என்னது? சுழல் காற்று. ரைட்டா? புயல்னா ஸ்ட்ரோம். சூறாவளி அப்படின்னா டோர்னடோ. பெருங்காற்று அப்படின்னா டெம்பஸ்ட். நிலக்காற்று அப்படின்னா லேண்ட் ப்ரீஸ். கடல் காற்று அப்படின்னா சீ ப்ரீஸ். சுழல் காற்று அப்படின்னா விரில் விண்ட். ஓகேவா? அடுத்தது அறிவை விரிவு செய். குயில் பாட்டு பாடினது பாரதியார். அதோ அந்த பறவை போல, ச முகமது அலி. அதோ அந்த பறவை போல எழுதினது ச முகமது அலி.
உலகின் மிகச்சிறிய தவளை. இது எழுதுனது எஸ் ராமகிருஷ்ணன். ஓகேவா? ஸோ இதுவும் படிச்சுக்கோங்க, இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஸோ இதோட வந்து பார்த்தீங்கன்னா 2வது இயலுடைய புக் பேக் கொஸ்டின் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் இயர்ல 3வது நெக்ஸ்ட் வீடியோவில் 3வது இயலுடைய புக் பேக் கொஸ்டின் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ படிக்காதவங்க சீக்கிரம் வந்து போய் புக் பேக் கொஸ்டின் படிங்க. ஸோ இதுலேருந்து என்னென்ன கொஸ்டின்ஸ் வந்துட்டு எத்தனை மார்க்ஸ் வரும் அப்படின்றது சீக்கிரமாக நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ கலைச்சொல்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா 10 கொஸ்டின் வரும், 15 மார்க் நமக்கு. ஓகேவா? அதனால இந்த புக் பேக் கொஸ்டினில் உள்ள எல்லா கொஸ்டின்ஸுமே இம்பார்ட்டன்ட் தான். ஓகேவா? எந்தெந்த கொஸ்டின் வந்து எத்தனை மார்க்ஸ் வருது அப்படின்றது வீடியோஸ் வந்து சீக்கிரமாக அப்லோட் பண்ணுறோம். அதனால் புக் பேக் கொஸ்டின் ஸ்கிப் பண்ணாமல் போய் படிங்க. ரைட்டா? தேங்க்யூ.